Good evening. My name is Tangaraj. I am the Festival Director of Chennai International Film Festival. We are happy to inform that this year is the 10th edition of Chennai International Film Festival. For the last 9 years, we have a very good support from the public as well as from the government of India as well as government of Tamil Nadu. With that growth, we are now on the 10th edition of Chennai International Film Festival. In this festival, we are having first time about 8 theatres from 8 theatres and for 8 days, and we got about 172 films from 57 countries. We are the best of the films this year. The inaugural film is Amour. Probably everybody is aware. This is the fifth film which won the Best Film Award in Cannes Festival this year. Likewise, we are having Pieta, which won the Venice Film Festival Award. Besides, we are having competition for Tamil films. 12 feature films are there. Besides, we are having about 9 films from Indian Panorama section, and we are also celebrating hundreds of Indian cinema by screening about 7 films, and 2 of them are from Tamil Nadu. And today the function, we will start with a music performance by A.R. Rahman Music School, and the closing ceremony is selected for 20th December. Then we are having Mr. Amitabh Bachchan as the chief guest to give the trophies as well as award. Well, thank you once again for the support. We are happy that this is the first time that India Glitz is having live, and it is that's the support given by India Glitz. We were able to have more views by all over the world about the happenings of Chennai International Film Festival. Thank you, friends. Thank you. I am Sharat Kumar. I have acted in a lot of films, and you are P. Siva. Sir, the camera is just because. Hello. Thank you very much. Hello. ஓகே, இது வந்து எங்களுக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ஒரே நாள்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இங்க we are so busy with so many things, அதனால ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா we not able to talk to the audience here. But பூர்ணிமா இங்க வாங்க. So there's a big, you see all the activity here. ஒரு பெரிய ஆர்கனைசிங் கமிட்டி இருக்கு. பூர்ணிமா, நம்மலாம் எப்படி சேர்ந்து வர்க் பண்றோம்னு சொல்லுங்க. இட்ஸ் கிரேட் ஃபன். ஏன்னா இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நாங்களாம் வந்து சினிமாலேருந்து கொஞ்சம் ஒதுங்கியே இருந்தாலும் கொஞ்ச நாளாக, ஆனால் இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்ததுக்கப்புறம் திருப்பியும் நாங்கள் எல்லாரும் இதே ஃப்ரெட்டர்னிட்டியில் இருக்கோம்னு அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது. அண்ட் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க பிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வேர்ல்டு மேப்பில் எடுத்துகிட்டு வரணும்னு அந்த ஒரு ஆர்வத்தோடு நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அண்ட் இந்த வருஷம் ஒரு நல்ல லைனப் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்திருக்கு. 160 படங்களுக்கு மேலே வந்திருக்கு. ஸோ ஆக்சுவல் ஃபிலிம் பஃப் ஒரு ஃபிலிமில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இட்ஸ் கோயிங் டு பி அ விஷுவல் ட்ரீட். அண்ட் மார்கழி மாதம் நம்ம ஃபெஸ்டிவல் இருக்கிற மாதிரி நம்ம சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலும் கூட அதே மாதிரி ஒரு வருஷமும் we are going to be looking forward to it. அண்ட் இங்கே இருக்கிற கேஆஸ் இதுக்கெல்லாம் நடுவில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம். நிறைய விஐபிஸ் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் வெரி கார்ஜியஸ் லுக்கிங் ஃபீமேல். தமிழில் வந்து பின் எடுப்பாங்க, மகாராணி ஆஃப் தமிழ் சொல்லலாம். ஸோ உங்களுக்காக இந்தியா கிளிட்ஸ்க்காக ஃபாத்திமா பாபு. கோபி ரொம்ப நாளா வந்து கரை வச்சுட்டு இருந்தீங்களா? இந்த மாதிரி எல்லாம் கிண்டல் அடிக்கணும்னு சொல்லி. உங்களுக்கு ரசிகர்களாக இருக்காங்களோ இல்லையோ, பட் நீங்க பேசக்கூடிய தமிழுக்கு வந்து உலகங்களில் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ வாட் யூ லைக் டு சே அபவுட் நல்ல தமிழ் வார்த்தையில இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பற்றி சொல்லுங்க. இல்லை, பொதுவாக மக்களுக்கு எப்படி தீபாவளி, பொங்கல் அப்படியெல்லாம் ஃபெஸ்டிவல்ஸோ, அது மாதிரி ஃபிலிம் லவர்ஸ்க்கு இந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ங்கிறது வந்து ஒரு பண்டிகை போல. இந்த பண்டிகையை வந்து அழகா கொண்டாடணுங்கிறதுக்காக பல மாசங்களா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நிறைய விஷயங்களை கவனிச்சிருக்கோம். நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து படங்கள் தேடி நல்ல படங்களை உங்களுக்காக வாங்க போகிறோம். நிறைய தியேட்டர்ஸ் இந்த வாட்டி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. ஃபாரின் டெலிகேட்ஸ், இந்த படங்களோட சம்பந்தப்பட்ட டைரக்டர்ஸ், நடிகர்கள், இவங்களெல்லாம் கூட அவங்கள நேர்முகம் காணறதுக்காக அவங்களை அங்கேருந்து வரவழைச்சிருக்கோம். நிறைய துறைகளில் வந்து we have concentrated. இந்த விழா வந்து நிச்சயமா கண்களுக்கும் கருத்துக்கும் ஒரு மாபெரும் விருந்து அமையுங்கிறதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 8 நாளும் கொண்டாட்டம் தான். ஸ்வீட்டோட கொண்டாடு. சரி, இப்போ இந்த ஃபிலிம் லைவ் போயிட்டு இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, I was Ramakrishnan, Vice President of ICF. இப்போ வளர்ந்துட்டே இருக்கிறத பத்தி we want you to சொல்ல திருப்பி சொல்றேன். நான் வந்து மைக் இல்ல. வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் சிஃப்
ஓகே, ஸ்விஃப்ட் வளர்ந்துகிட்டே இருக்கு, அதை பற்றி என்ன சொல்றீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது இன்னும் வளரணும்னு நாங்கள் எல்லாம் ஆர்வமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஓகே, இப்போ இந்த 10th ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் உடைய சிறப்பு அம்சம் என்ன? வாட் இஸ் ஸ்பெஷல்? ஸ்பெஷல் வந்து இந்த தடவை 5 திரையரங்கங்களில் திரையிடப்படுகிறது. படங்கள்லாம் 170 படங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் வெளிநாடுகளில் இருந்து. ஸோ இந்த அளவுக்கு அதிகமான படங்கள் கோவாவிலையும் கொண்டு வரப்படவில்லை. அதுதான் சென்னை ஃபெஸ்டிவலோட சிறப்பு அம்சம். வா, ஸோ கோவாலும் இல்லை, இப்போ நமக்கு வந்து கோவாவோட ஒரு பெரிய அளவில் இது நான் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறீங்க நீங்கள். ஓகே, இப்போ இது வந்து எத்தனை நாள் நடக்க போகுது, எங்கெல்லாம் நடக்க போகுது, எந்தெந்த தேட்டர், சென்னையில் இருக்கக்கூடிய எந்தெந்த தேட்டர்லாம் நடக்க போகுது? இன்னைக்குல வந்து 20ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுகிறது. சென்னையில் வந்து உட்லண்ட்ஸ் சிம்பனி, சத்யம், காசினோ, ராணி சீதை ஹால், எல்லா திரையரங்குகளையும் நடக்குது. 5 திரையரங்குகளையும் காலையில் 9 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் காட்சிகள் நடைபெறுகிறது. ஓகே, முக்கியமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யங் ஃபிலிம் பஃப்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ வளரும் டைரக்டர்ஸ், ஒரு இசையமைப்பாளர், அவங்களுக்குலாம் இது வந்து எந்த அளவுக்கு ஒரு உபயோகரமாக அமையும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? பல நாடுகளுடைய கலாச்சாரங்களை புரிஞ்சுக்க முடியும். புது கான்செப்ட்ஸும் அவங்களால இதில் தெரிஞ்சிக்க முடியும் டெக்னிக்கலாகவும். ஸோ பல விஷயங்களில் இது வந்து அவங்கள இன்ஸ்பயர் பண்ணோன்ற நாங்கள் நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தட் வாஸ் ராமகிருஷ்ணன், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் SIFT. இது இந்தியா கிளிட்ஸ்க்காக சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நேரடி ஒளிபரப்பு. ஸோ இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பற்றி அவர் ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்காக இங்கே வழங்குவார். திஸ் இஸ் ஃபார் இந்தியா கிளிட்ஸ் லைவ் ஃப்ரம் சென்னை ஃபெஸ்டிவல், சென்னை உட்லண்ட்ஸ் தியேட்டர். லவுட் வால்யூம் ப்ளீஸ். வணக்கம். 10வது சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கேன். ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. நல்ல அற்புதமான படங்கள்லாம் வந்திருக்கு. இந்த வருஷம் இந்த இது வந்து ஒரு பெரிய திருவிழா, சினிமா பேக்ஸ்ன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய திருவிழா. எல்லாரும் கூடி மகிழ்ந்து, இன்னும் என் பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இங்கே பார்த்து நல்ல படங்களை பார்த்துட்டு நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு, அதெல்லாம் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ யங் ஒரு சின்ன பசங்க இருக்காங்கல்ல, அதை பற்றி சொல்லணும். வருங்கால அவங்களுக்கு இது எந்த அளவுக்கு பயன்படும்? நீங்கள் ஒரு மூத்த ஒரு இயக்குனர். இல்லை, எங்கள் பீரியட்லாம் வந்து இந்த மாதிரி இப்போ அந்த விஷுவல் கம்யூனிகேஷன் இப்போ நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா காலேஜும் ஆரம்பிச்சிட்டாங்க. அது மூலமாக பசங்களுக்கு வந்து இந்த அப்போ வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் மட்டும்தான் படங்கள் போடுவாங்க, ஏன்னா ஃபெஸ்டிவலில் போடுவாங்க, அது மற்றவங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகாது. பட் இப்போ வந்து இப்போ விஷுவல் கம்யூனிகேஷன் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, மற்றபடி ஜென்ரலாக சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்க எல்லாருமே வந்து இங்கே வந்து பசங்க ரொம்ப நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்க்குறாங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்காங்க, ரொம்ப என்த்தாக இருக்கிறாங்க. பார்க்குறேன், நான் ரெகுலராக டெய்லி பார்க்குறேன், ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க எல்லாருக்குமே அது வந்து மற்ற ஃபாரின் கண்ட்ரிஸோட கல்ச்சரு, அவங்களோட டெக்னாலஜி, அவங்களோட வே ஆஃப் டேக்கிங், அந்த தீம், இதெல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புது பரிமாணத்தை கொடுக்கும் நான் நம்புகிறேன். அவங்களுக்கு இது பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த ஹோல் டீமுக்கும், ஹாசினி மேடம், தங்கராஜ் சார், மற்ற எல்லா டீம் மெம்பர்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். Okay, we have a great personality. Nani, producer, இங்க இருக்காரு. So we would like to hear from him about Chennai Film Festival. Welcome, sir. Thank you. Very happy to be at the 10th Chennai International Film Festival. It is a great initiative by the ICAF to do a great job of bringing international films to Chennai. As a film lover, this is my passion to enjoy International Film Festival and also the international films. I wish the organizers all the best. Thank you. சார், இப்போ நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்புன்னு சொல்லலாம் திரைப்படம். ஸோ இப்போ இந்த மாதிரியான ஃபிலிம்ஸ் இப்போ இருக்கிற ஒரு ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு இது எப்படி ஹெல்ப் ஆகும்? ஸோ நீங்கள் வந்து ஒரு பண்ணக்கூடிய இந்த திரைப்படத்தில் ஒரு டெக்னாலஜியும் ஒரு வே ஆஃப் மேக்கிங்கும் என்ன மாதிரி இன்டர்நேஷனல் அடாப்ட் பண்ணீங்களா, இல்லை லோக்கலாகவே நீங்கள் திங்க் பண்ணீங்களா? டெக்னாலஜி வந்து இன்டர்நேஷனல் லோக்கலுக்கு வித்தியாசம் இல்லைங்க. டெக்னாலஜி வந்து வேர்ல்ட் கிளாஸ் டெக்னாலஜி இந்தியாவில் இருக்குது. அந்த மாதிரி டெக்னாலஜி நம்ம ஈயோட ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் 80% இந்தியாவில் தான் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டெக்னாலஜி கிராசஸ் பவுண்டரிஸ். ஸோ அந்த மாதிரி ஆட்டிடியூட் தான் லான்ச் த மூவி அண்ட் இட்ஸ் டன் வெரி வெல். அமேசிங் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. 1965 ஜனவரி மாதம் 22ஆம் தேதி ஒரு ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் பண்ணாங்க. நீங்கள் இப்போ பிறந்திருப்பேன் டவுட் இருக்கு எனக்கு. அந்த ஃபெஸ்டிவலில் ஒரு 20 படம் பார்க்கறதுக்குள்ளே வந்து போராடிட்டோம். சர்வெண்ட், வெட்டிங் ஸ்வீடி ஸ்டைல், பந்தாமஸ், ரிக்ஷா மேன், இந்த மாதிரி சில விசிட்னு ஒரு படம் ஜெர்மன் ஃபில்ம் வந்துச்சு. இந்த படங்கள்லாம் வந்து ஒரு வாரம் பார்க்கறதுக்கு பாடுபட்டோம். அதாவது உலக திரைப்பட விழாங்கிறது உலகத்திலேயே பெரிய திருவிழா மாதிரி.
அதாவது ஓவியக் கல்லூரி மாணவன் இருந்தபோது ஒரு நாளைக்கு 4 படம் விதமாக கண்ணில் தண்ணி விட்டு போராடி படம் பார்த்தேன். அது மாதிரி இந்த உலக திரைப்படங்கிறது வந்து இதை விட வாய்ப்பு வந்து இளைஞர்களுக்கு சினிமாஸுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த 10 நாளில் கிட்டத்தட்ட 50 நாடுகளுக்கு மேலே 150 படங்களுக்கு மேலே காட்டுறாங்க. இந்த படங்களை பார்க்கறது மூலமாக அந்த நாடுகளுடைய கலாச்சாரம் என்ன, பழக்க வழக்கங்கள் என்ன, இந்த மக்கள் வாழ்க்கை என்ன, அவங்க எப்படி ஃபில்ம் பண்ணுறாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரசிகர்கள் மிஸ் பண்ணக்கூடாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ ஸ்பெஷலாக 2 பேர் இது வந்திருக்கீங்க. தென்னிந்திய வர்த்தக சபையின் சார்பாக நாங்கள் முதல் ஆரம்பத்திலேருந்து இந்த இதை சப்போர்ட் பண்ணி வரோம், ஃபிலிம் அசோசியேஷனை. ஏன்னா எங்களுக்கு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இஸ் லைக் எ ஃபெஸ்டிவல் ஃபார் அஸ். ஏன்னா யூஸ்வலாக நம்ம பொங்கல், தீபாவளி ஃபெஸ்டிவல் மாதிரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இஸ் அ பிக் ஃபெஸ்டிவல். ஒரே ஒரு வித்தியாசம், 3 நாள் 4 நாளுக்கு மேலே எங்களுக்கு ஒரு வாரம் ஃபெஸ்டிவல். தட்ஸ் ஒன்லி டிஃப்ரென்ஸ். அண்ட் ஏன்னா இது நான் ஒவ்வொருத்தரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஓப்பன் ஆகிற படம் ஓப்பனிங் ஃபிலிம் சப்போஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் வி ஹவ் சீன். ஏன்னா அதை பார்த்து எழுந்து கண்ணிலேருந்து தண்ணி வராமல் யாரும் வெளியில் வர முடியாது. ஒரு பாசன வர மாதிரி அது மாதிரி ஒரு அருமையான படம். இதை நாங்கள் முதல்ல இன்ஃபேக்ட் கேன் ஃபெஸ்டிவலில் போய் பார்க்க தகுதி, அதாவது அங்கே போகிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும், பணம் செலவு பண்ணணும், டைம் செலவு பண்ணணும். அவ்வளோ இல்லாமல் சௌகரியமாக இங்கே சென்னையிலே உட்காந்து 2 இன்ஃபேக்ட் இன்றைக்கி ஒரு ஸ்க்ரீனிங் இருக்குது, திருப்பி அதே படம் இன்னைக்கு இதே படம் நியூ ஸ்க்ரீனிங் இருக்குது. அந்த மாதிரி படம் பார்க்கச்சா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க மக்கள், சென்னை மக்கள் ஆர் இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அட்டன் பண்ணுற அத்தனை பேரும் கேன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலையோ ஆர் பெர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையோ பார்க்குற வேர்ல்டு கிளாஸ் பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அத்தனையும் இங்கே ஒரே இடத்துல பார்க்குற மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படும். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். On behalf of the South Indian Film Chamber of Commerce, Film Federation of India, All India body, we support this festival. இது 10 வருஷம் ஆச்சு. இப்போ 100 years of Indian cinema and 10 years of Chennai Film Festival. அடுத்த வாட்டி நான் பேச போகிறது minimum 1000 years of Indian cinema and 100 years of Chennai Film Festival க்கு தான். I hope so we meet again. Wow, fantastic sir. Thank you so much sir. சார் நீங்கள் முரளி சார் இப்போ சார் we have முரளி. ஓகே சார், இது வந்து ஃபெஸ்டிவல்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ ஃபெஸ்டிவல்னா இப்போ சினிமா பஃப்ஸ் நம்மள மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து இட்ஸ் ஓகே. பட் வந்து ஒரு ஃபிலிமுக்கு சம்பந்தம் இல்லாதவங்களை வந்து இங்கே வர்றதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வருமா சார்? கட்டாயம் வரும். இந்த மாதிரி நிறைய சினிமாக்களை பார்த்தாக்க உலகத்தில் வெவ்வேறு இடங்களில் மனிதர்கள் எப்படி வாழறாங்கன்னு பார்த்தா நம்மளும் அவங்களும் ஒண்ணுதான். நமக்கு இருக்கிற ப்ராப்ளம் தான் அவங்களுக்கு இருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். டெஃபினட்டா அனதர் திங், அந்த ஊரில் இருக்கிற கிளைமேட்டு, வாட் ஆர் தி குட் திங்ஸ் அவைலபிள் தேர், எல்லாத்தையும் படங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். சார் சார் இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் திருவிழா அப்படின்றீங்க, ஒரு ராட்னமோ ஒரு பஞ்சு மிட்டாய் இருக்கிறது இல்லையே சார்? அதுக்கு பதிலாக we have different types of films. ஒன்று காமெடி, ஒரு டெரர் இருக்கிற ஃபில்மு, ஒரு மிஸ்ட்ரி இருக்குது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்குது. ஒவ்வொன்றும் டீப்பாக செலக்ட் பண்ணி நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதை பார்த்தாக்க நமக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்ட எஃபெக்ட் வரும், ஒரு முழு விருந்து. ஓகே, இப்போ வந்து எப்படி இந்த திரைப்படம் பார்க்கறதுக்கு வரலாம், எங்கே டிக்கெட் கிடைக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து இந்த ஃபெஸ்டிவலுக்கு உட்லண்ட்ஸ் தியேட்டரில் தனியாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இங்கே காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 5:30 மணி வரைக்கும் டிக்கெட்ஸ்க்கு புக் பண்ணிக்கலாம். 500 ரூபாய் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கும் 300 ரூபாய் கன்செஷன். ஓகே, ஆன்லைனில் இருக்கா? எஸ், ஆன்லைனில் இருக்கு. அது வந்து ஒன்லி ஃபார் 500 rupees, 500 ரூபாய் மட்டும்தான் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. ஓகே, வெப்சைட் சொல்லுங்கள். வெப்சைட் வந்து chennai-filmfest.com. I will repeat, chennai-filmfest.com. Thank you. That was Murli for you. Can you say a few words about your whole involvement with Oh, sure. This is a very prestigious event which is happening in Chennai, and we're very happy to participate in this event. The most important thing is actually cinemas in the blood of every Tamilian. And somewhere anything which helps raise the bar of such a important part of every Tamilian actually goes a long way. So to that extent, I see this as more a communal cause, in the sense that every movie has to be of good quality, and these kind of events will raise the graph of bar of every movie in the industry. So that's why we believe in participating in the event, and we wish this event a great success. அது நிறைய செக்ஷன்ஸ் யூ மஸ்ட் ஹவ் ஹர்ட். நாங்கெல்லாம் சொல்லிட்டே இருக்கோம், கண்ட்ரி ஃபோக்கஸ் இருக்கு, ரெட்ரோஸ்பெக்டிவ் இருக்குன்னு, தமிழ் ஃபிலிம்ஸ் இன் காம்படிஷன் இருக்கு. எந்த செக்ஷன் ஆஃப் சிஃப்ட் நீங்க ரொம்ப எதிர்பார்க்குறீங்க?
I'm a hardcore Tamil movie buff as normally as anybody else, so I'm sure we look forward to the movies which are participating from our pedigree. But what's important is we'll have to receive every movie with the open arm. Actually, it's important to see these kind of a genre of movies across the globe so that we can raise our own levels to much higher levels. So I think we should welcome the new movies which are coming from across the globe. Thank you so much for being a sponsor and we look forward to continued support, sir. Thank you very much. பாருங்க, ஏதாவது மைக்கு 2 வார்த்தை பேசலாம்னா கூட கான்ஸ்டன்டா இவங்களை கூட்டிட்டு போறீங்களா அவங்கள கூட்டிட்டு போறீங்களா, ஏன்னா நாங்க வந்து வருஷத்துல ஒரு 6 மாசம் நார்மலா இருந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிஃப்னால வந்துட்டு கம்பத்தை பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கோம். பிகாஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் நேற்றுக்கு ஐ வாஸ் ஜஸ்ட் டாக்கிங் டு கீர்த்தனா, பார்த்திபன் டாக்டர் வந்து இதை எடுத்துட்டு போனா பொண்ணுமா பாஸ் எடுக்க வந்தப்போ she said கலர், நான் சொன்னேன் இன்னைக்கு எல்லோ, அன்னைக்கு she said இதுதான் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து ஃபெஸ்டிவல்ல ஒர்க் பண்றீங்கிறது அதான் தெரியுது. அண்ட் we get very excited about the colors we wear. இன்னைக்கு எல்லாரும் எல்லோ போட்டுருக்கோம். tell us about the colors. எல்லோ இல்லனா போய் தேடி பிடிச்சு வாங்கிட்டா அது வரும். அதுதான் priority of all the work நம்ம செய்யறது. ஒரு யூனிட்டி மாதிரி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு, ஏன்னா எல்லாரும் ஒரே கலரா இருக்கும்போது we feel that we are a bigger force. அது மாதிரி இந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நம்மளுக்கு வந்து நிறைய வேர்ல்டில் இருக்கிற நல்ல டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்டோட இன்ட்ராக்ஷன் கொடுக்க போகிறது. நீங்களே தனியாக பேசணும் எப்படி நான் கேட்குறேன் சொல்லிட்டு சரி. இப்போ ஒரு மிக சிறந்த ஒரு இயக்குனர் மனைவியாக நான் சில கேள்வி இல்ல உங்களுக்கு தெரிஞ்சதே தெரியாது எதுனாலும் சொல்லுங்க, இப்போ நோ ப்ராப்ளம். இப்போ இந்த விழா வந்து எதனால நீங்க இங்க இருக்கிறீங்க? ஃபிலிம்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட், பேசிக் இன்ட்ரெஸ்ட், அதுக்கு அது வந்து என்ன இழுத்துட்டு வந்தது. பிளஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்னோட பேசிக் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சுட்டு கண்டிப்பா நீயும் வரணும் கூட வந்து எங்க கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லும்போது அப்கோர்ஸ் ஐ எம் மோட்டிவேட்டட் டு கம் அண்ட் ஒர்க் இங்க. ப்ளீஸ் வாங்க. நீங்க பேசுறீங்க, இல்ல பரவாயில்ல, நீங்க வாங்க. ரோஹிணி சொல்லிட்டு இருந்தாங்க பிரத்யேகமா படத்துக்கு வரணும்னு அவர் பாஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாருன்னுட்டு. பட் இது வந்து எங்களுக்கு ஸ்பெசிபிக்கா வி வாண்ட் டு சே எஸ் ஓகே. இப்போ வந்து பசுபதி விகாஸ் இருக்காரு, ஸ்ட்ரெயிட்டா ஃப்ரம் கேரளா நினைக்கிறேன். வரிக்காலம் கட்சி ஒண்ணு இல்லை, கேரளால எந்த போய் கேரளால இல்லையா படம் செய்து. ஓகே, ஸோ இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஹவு திஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ? அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ஒரு யங் ஜெனரேஷனுக்கு இந்த திரைப்பட விழா எப்படி வந்து ஒரு பயனுள்ளதாக அமையும்? இல்லை நிச்சயமா நாட் ஒன்லி இந்த சினிமாவில் இல்லாதவங்களுக்கு கூட அப்படின்னு சொல்ல முடியாது, சினிமாவில் இருக்கவங்களும் இல்லாதவங்களுக்கும் ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல். ஃபில்முங்கிறது ஒரு சொசைட்டியோட இன்னொரு அங்கமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா உலகத்தில் இருக்க எல்லா கலாச்சாரத்தையும் நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதை வந்து த்ரூ சினிமா மூலியமாக தான் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு கல்ச்சரோ இல்லை ஒரு சம்திங் லைக் அவங்களோட படமோ நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு சொசைட்டியில் என்னெல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, டெக்னாலஜி எவ்ரி திங் இஸ் லைக் ஒரு இன்னொரு உலகத்தை நம்ம பார்க்குறோம். அப்படிதான் பார்க்கணும். அது வந்து ஒரு சினிமா நடிகனாக மட்டும் இல்லை, ஒரு சினிமாக்காரங்க மட்டும் இல்லை, ஒரு காமன் பீப்புளும் இந்த மாதிரி படங்களை பார்க்கணும். அது வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப ஒரு எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆதங்கம். என்ன எல்லா ஊர்லையும் ஃபெஸ்டிவல் நடக்கும், நம்ம ஊரில் பெருசாக நடக்கல. ஸோ 10 வருஷமாக ஒரு பெரிய கிரேட் ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணிருக்கேன். இதான் ஆக்சுவலாக இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபெஸ்டிவலுக்கு வர்றது. இட்ஸ் பிக் சர்ப்ரைஸ் ஃபார் மீ. அண்ட் இது வந்து இன்னும் நிறைய தொடரும். இப்போ நீங்க வந்து ஒரு சிறந்த நடிகர் அப்படின்ற ஒரு பெயரை வந்து நம்ம இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு கேரளா இண்டஸ்ட்ரியும் இப்போ நீங்க எடுத்திருக்கீங்க. இது நம்மளே சொல்ற வேண்டிய அவசியம் இல்லை. பட் விரும்பாண்டி போன திரைப்படங்கள் உங்களுக்கான ஒரு ப்ரூவ் பண்ணிருக்கு. பட் இது வந்து இந்த திரைப்படத்தால நீங்க என்ன எடுத்துன்னு போகணும்னு ஆசைப்படுறீங்க? இல்லை ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப ஓப்பனாக வந்திருக்கேன், பார்க்கறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். அதான் ஒன்று. என்ன எடுத்துகிட்டு போகணும்னா படத்தை பார்த்தா சொல்ல முடியும். பட் பார்க்குற ஒரு செகண்ட் அனுபவம் தான். அந்த அனுபவம் தான் எனக்கு முக்கியம். நம்ம என்ன டெக்னாலஜி எடுத்துகிட்டு போகிறோங்கிறதெல்லாம் அடுத்து ஒரு அனுபவத்தை எடுத்துகிட்டு போவோம், கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவோம் விஷயம். ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு 2 ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. நான் கோவா, ட்ரிவாண்ட்ரம், கான் ஃபெஸ்டிவல் எல்லாத்துக்கும் சின்ன விஷயங்களை அட்டன் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பைட்ஸ். என்ஜாய் பண்ணுங்க திரைப்படத்தோட. முடிஞ்ச வந்து திருப்பி உங்களோட ஃபீட்பேக். ஓகே, தேங்க்யூ. இந்த வருஷம் சிஃப் வந்து இன்னும் பல பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னா அது மீடியால கிடைச்சிருக்கு சப்போர்ட். திஸ் இஸ் மிஸ்டர் சித்தார்த் வரதராஜன் ஃப்ரம் தி ஹிந்து. யூ சப்போர்ட்டட் தி ஃபெஸ்டிவல். ரொம்ப பெரிய விதத்துல ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. பிகாஸ் ஒவ்வொரு நாளும் வர அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டே நிறைய அவேர்னஸ் எங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வருது. So glad that you're supporting the festival. Do tell us how come you're supporting, what's the involvement with this? See, I mean,
if you ask people what is special about a place like Chennai, Chennai has a long history of association with the movie industry. And Chennai is also the birthplace and the home of the Hindu. So it's a very natural fit for the two of us to come together, the cinema industry in the form of this wonderful movie festival, which showcases the best of world cinema and Indian cinema for people in Chennai, and the Hindu, which has been supporting the movie industry and the city of the people of Chennai for the last 100 years. So this is a very good fit. We were very happy when you decided to do the docu contest. Tell us about this, which is the SIF and Hindu running the Slice of Chennai. Yes, we've been working at the Hindu in developing our website as a platform for greater interactivity, and we've been toying with the idea, the photo contest we got a very good response. People capturing Chennai in their own unique way, and we said, why not go up to the next level? This HD cameras are quite common now. People have access to this technology, and to capture something, Swasti Maniratnam said, let's do it in 2 minutes. I think that is really a challenge, and I hope that we'll see some really good entries this time. Yes, there were some entries. I've been following that. That's right. I mean, the proof in the pudding will be what the jury decides finally. But I'm sure tonight is the deadline, right? Tonight is the deadline, and the results will be declared on the 20th. But I'm quite confident that there will be some very good entries, which will help to show Chennai to us in a new light. Looking forward to bigger involvement with you all. Well, this is an annual thing for us, and even throughout the year, in fact, we've been having a conversation how to have more seminars, other forms of ongoing interaction, so that the engagement with the best of world cinema is not a one-shot, one-week event in Chennai, but something that movie fans in the city can be involved in throughout the year. Yeah. I'll take the liberty to say that very soon I think we'll be working together to have more interesting forums, discussions, which will truly signify a world-class festival. Absolutely. Thank you so much. Like to do. Thank you very much. Thank you. Now this is a very good friend, director Hariharan. 7வது மனிதன்கிற ஒரு படத்தை நம்மளால மறக்கவே முடியாது. பிரசாத் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் அகாடமியோட டைரக்டரா இருக்காரு. அண்ட் சினிமால இருக்க எல்லாருக்குமே இப்ப மணி சாரோட புக் ரிலீஸ் ஆனப்போ அதுல யூ வர் மாடரேட்டிங். எல்லா விதத்திலையும் சினிமா சம்பந்தப்பட்ட he is like an encyclopedia on cinema. So tell us about festivals. திரைப்பட விழான்னு நடக்கிறப்போ how significant that is, because this is on a live webcast we're doing in our website as well as India Glitz. The international film festivals have become now a standard for two purposes. One is to promote the city itself. You see, the city as a place of cinema culture. Somewhere cinema in India has always been looked down upon, some kind of a trivial art, just for mass entertainment. But the festival suddenly says, no, it is not just mass entertainment. It is all about serious cinema. So that's the first important thing. The second important thing is that this is the only space where we get to see films which are of international quality. Most important, these films are not censored. So which means that we get to see the original versions. And where else can you actually get to enjoy films on a big screen? Yes, today, thanks to DVDs and large amounts of DVDs in the market, audiences are seeing a lot more films than we watched when we were 20 years ago. But now, when you see it on the big screen, along with filmmakers and talks and seminars and master classes, the larger picture of cinema gets enhanced. And I think that's very important to cultivate in our film festival. Madras International, Chennai International Festival has always been known for screening films, but not for attracting discussions and master classes and such things. Very soon I think we'll change all that. I was just speaking to the Hindu people also. We're talking about making the forum this kind of discussion. Yes, that is the most important thing, because that's where filmmakers actually get to talk about their films and interact with the rest of the world about what is their cinema all about. If that happens, it's great. Hari sir, Sargunam sir. நீங்க அப்படியே எஸ்கேப் ஆக கூடாது. இங்க ஒருத்தர் பேசிட்டு இருக்க அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாங்க. இது லைவா இத வெப்காஸ்ட் பண்ணிருக்கோம். சோ நம்ம வெப்சைட்ல இந்தியா கிளிட்ஸ் எல்லாம் வருது. சோ இந்த வருஷம் ஜூரி மெம்பராவும் இருக்கீங்க. போன வருஷம் விழால யூ won a prize. சோ இந்த விழாக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சென்னை சர்வதேச திரைப்பட விழா பத்தி என்ன நினைக்கிறீங்க? பார்த்தாக்கா நான் 2010 கலவாணி கிளம்பிக்கிட்டது. கலவாணி வின் பண்ணது 2 படத்தில் ஒரு படமா. அதுக்கப்புறம் 2010 வாகசுடாவும் பண்ணது. இப்போ இந்த 2012 மெம்பராக இருக்கிறது ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. என்னென்னா சென்னை ஃபெஸ்டிவல் இப்போ எனக்கு இந்த வாகசுடாவுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு அங்கீகாரம் கிடைச்சது சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் தான் ஃபஸ்ட்டு எனக்கு நல்ல அங்கீகாரம் கிடைச்சது. அதுக்கப்புறம் தான்
நிறைய விருதுகள்லாம் ராஜஸ்வா வாங்கினது. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உள்ள திரைப்படம்லாம் அப்படின்னாலே எல்லாருக்குமே நேஷனல் அவார்டு அடுத்த இருக்கிறது கோவா ஃபெஸ்டிவல் பேசுவாங்க, டெல்லி ஃபெஸ்டிவல், திருவன்றம் இந்த மாதிரி தான் இருந்தது, புனே இந்த மாதிரி இருந்தது. அதுக்கு இணையாக வளர்ந்து வந்திருக்குன்னு தான் சொல்லணுது. அடுத்து வந்து இங்கே உள்ள ஒரு படைப்பாளிகளுக்கு, இளம் படைப்பாளிகளுக்கெல்லாம் உலகத்தில் உள்ள தரமான படங்களை அடையாளம் காட்டி அவங்க அதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அது ஒரு குறைச்ச பேமெண்ட்டில் வந்து ஒரு நிறைய படங்களை பார்க்குற ஒரு வாய்ப்பு. அது உண்மையில நம்ம தமிழகத்துக்கு ஒரு பெருமை சேர்க்கிற ஃபெஸ்டிவல் இது. தேங்க்யூ ஸோ மச். அது இந்த வருஷம் ஜூரியில் ஒருத்தராக இருந்து பண்ண போறீங்க. 12 படங்களை பார்த்து யூ ஆர் கோயிங் டு ஸ்டாம்ப் விச் இஸ் த பெஸ்ட் ஒன். அசோசியேஷனுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த 8 நாள் இன்னும் நிறைய பார்த்துக்க போறோம் ஒருத்தரை. சார் பேர் சொல்லுங்க. ஃபியாசூர் ரஹ்மான் எனக்கு ரொம்ப தெரிஞ்சது வந்து ஃபேஸ்புக்கால. பிரத்யேகமாக இதை வெப்காஸ்ட் பண்றோங்கிறதுனால வந்து இன்டர்நெட்டும் நம்ம எவ்வளவு தூரம் கனெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் இதுல ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ்மெண்ட் நிறைய இருக்குல்ல ஃபியாசூர், டெல் அஸ் அபவுட் தட். அது ஸ்டூடெண்ட்ஸ் என்னெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பெருமைப்பட வேண்டிய விஷயம். அது நாங்கள் பெருமைப்பட வேண்டிய விஷயம் ஆக்சுவலா. அண்ட் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் நியூ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் டோட்டலாக 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கோம். நாங்கள் லாஸ்ட் இதே மாதிரி தான் 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அதே மாதிரி பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கு, நாங்கள் பண்ணி கொடுத்தோம் அவங்களுக்கு. ஸோ எங்களோட இன்வால்வ்மெண்ட் ப்ளஸ் எங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு பெஸ்ட் இயர் ஆல்சோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும், நீங்களே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி they gave us a very good opportunity for this to do this. But we just came forward for this inauguration and it has been happening. வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. இன்னும் நல்லபடியாக போகணும். மினிஸ்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்தாருன்னா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் him. And of course, ma'am சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். we are volunteering here. 40 பேரும் ஒரு இடத்துல இல்லை, நான் ஒருத்த மட்டும் தான் நிற்கிறேன். 39 பேரும் ஒரு இடத்துல நிற்கிறாங்க. அண்ட் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு 5 பேர் நியூஸ் லெட்டர் படிக்க இது பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் நியூஸ் லெட்டர் பண்ணிட்டு இருக்கோம், பிளஸ் போட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம், எல்லாமே பண்றோம். டோட்டலா இங்க டெய்லி ஒரு நியூஸ் லெட்டர் பப்ளிஷ் பண்றாங்க, டோட்டல் 7 days. அண்ட் we have our HOD here in the head of the department, Mr. Abul Faiz அவர் இருக்காரு. சார் நீங்க பேசுங்க சார், நீங்க பேசுங்க சார், நீங்க பேசுங்க சார். நம்ம காலேஜுக்கு இது சொல்லுங்க. I am so proud to say that our college of visual communication department from the new college the boys are doing wonderful job. அண்ட் இங்கே வந்து இன்னைக்கு இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் எங்கள் மாணவர்கள் முழுக்க புல்லட்டின் ரிலீஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே கலந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சீப் ஃபெஸ்டிவலுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது தேங்க்யூ வெரி மச். ஐ எம் ஹாப்பி, ப்ரவுட் டு சே தட். ஹெச்ஓடி வந்துட்டு அவ்வளோ இதாக பேசுகிறாரு. பெரிய ஆளுங்க நம்ம ஒன்றுமே கிடையாது கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் to be frank, like everything is happening very well. நல்லா போயிட்டு வர ஒரு சொல்லிட்டு இருந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். நாங்கள் என் கூட ஒருத்தர் இங்கே வந்திருக்காரு ஒரு சாரு, வந்துட்டு கொஞ்சம் பெரிய இவர்கிட்ட நீங்க பேசுங்க, அவருக்கு கரெக்டாக பேசுங்க. சார் நீங்க சொல்லுங்க சிஎஃப் பத்தி என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் நியூ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி பட்ட உழைச்சிட்டு இருக்கோன்றது சொல்லுங்க சார். கரெக்டாக இருக்குமா உங்ககிட்ட? பின்னி படல எடுக்கிறாங்க அப்படியா சார்? அவளை நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது முதல்ல வந்து இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பற்றி சொல்கிறதுன்னா, இது ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கைக்குள்ளே மாறினதுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாங்களே முன்னெடுத்து நம்மளுடைய ஜனங்க எல்லா படத்தையும் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக இது பண்ணோம். நாங்களே உரிமை எடுத்து நியூ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பசங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரணுன்னா அவங்களை வாலண்டியராக வந்து எங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்கிறாங்க. இந்த வருஷம் இல்லை, போன வருஷமும் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணாங்க. இந்த வருஷம் வாலண்டியராக வந்திருக்காங்க. தட் இஸ் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் சார். அது முதல் இந்த பக்கத்தில் லெஃப்ட் சைடு இன்னொருத்தர் இருக்கிறார். அவர் வந்துட்டு நல்லா பேசும் அப்படி சார் மைக் சொல்லிட்டு நல்லாவே பேசுவேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி பேசுவாங்க. இந்த 10th சார் நியூ காலேஜ் பற்றி நீங்கள் சொல்லுங்க. ஏன்னா என் மைக் இருக்காங்க, எங்கள் காலேஜ் பற்றி சொல்லுங்க. முதல்ல 10th சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். இது வந்து மோர் தேன் 160 ஃபிலிம்ஸ். மோர் தென் எனிதிங் இது வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம் மேக்கர்ஸ், ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் அவங்க எல்லாரையும் சேர்ந்து ஒரு இடத்துல பார்க்கறதுக்கு, டிஸ்கஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ஐ திங்க் திஸ் வில் பி அ வெரி நைஸ் பிளேஸ். ஸோ அடுத்த 7 நாட்களுக்கு இதுதான் திஸ் இஸ் த பிளேஸ் டு பி இன் சென்னை.
wonderful interview, sir. And she's also going to be one of the special guests for one of the red carpet evenings, so that's great. And you look lovely. Thank you so much. We probably should have told you today's color is yellow. Really? See, yesterday Keerthana was talking, Karthik's daughter was talking, and I was சொன்ன விஷயம் வந்து I said நாளைக்கு yellow போடணும் எல்லாரும். அதுதான் women involved in this தான் தெரியுது color coordination. No, I didn't know. We told me, but I'm very, very excited about being here. And it's always, I always respect I get very jealous of Suhasini auntie because she all time goes and sees all the movies, and I was actually excited to be a part of it this time. So it's really nice. I hope you're going to catch a lot of movies in the screen. Yes, I am. I'm going to catch a lot of them. So let's see. Thank you so much for coming. Can you please take her inside? ராகா வந்து இங்க நியூஸ் லெட்டர் எல்லாம் பாத்துக்கிறாரு. ராகவும் பிரீதாவும் இந்த வருஷம் வந்து சிஃப்ல வந்து கோர் கமிட்டியோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ராகா tell the camera about நியூஸ் லெட்டர், ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மற்ற ஆக்டிவிட்டீஸ் என்னெல்லாம் நீங்க அழகா ஒரு ஸ்னிப்பெட்லாம் வேற எழுதி கொடுத்துருக்கீங்கல்ல. இப்போ இன்னைக்கு கான்ஃபரன்ஸ் பேசுறதுக்கு வந்து அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்னிப்பெட்ஸ் எல்லாம் கூட காலையில் எழுதி கொடுத்துருக்காரு. வாட் ஈச் ஒன் ஆஃப் அஸ் how we are contributing? Sure. இங்கே என்னன்னா there is a delegation of responsibilities and sharing of responsibilities. So என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது என்னன்னா மெயினா இந்த blue college students they are involved in all kinds of activities. அதுல especially இந்த நியூஸ் லெட்டர் ப்ரிப்பரேஷன் எவ்ரிடே மார்னிங் பார்த்தோன்னா அன்னைக்கு என்னெல்லாம் மெயின் ஈவெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ஒரு நியூஸ் லெட்டர்ல ஒன்று பிரிண்ட் ஆகும் இல்லையா. அந்த நியூஸ் லெட்டர் சூப்பர். Yeah, I'll come back to you when we have some more time. ஹலோ படி, how are you buddy? இப்ப திடீர்னு எல்லாம் ஒரே படி படி படின்னு கேட்பீங்க. ஏன்னா படி வந்தாலே எல்லாரும் நாங்களும் அவரை படின்னு சொல்லுவோம், அவரும் எல்லாரையும் படிந்தாரு. பட் படி, தேங்க்யூ சோ மச் யூர் இன்வால்வ் வித் திஸ் டைம். அது எதனால வந்து அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டதுனால மட்டுமா இல்ல சர்வதேச திரைப்பட அதெல்லாம் பிடிக்குமா? ஒரு டொமஸ்டிக் பேட்ரியாட்டிசம் கூட சொல்லலாம். அப்படின்னா தமிழ் படம் காம்படிஷன்ல இருக்க தமிழ் படங்களை மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்ல அமர்மே படம் உட்காந்து பார்க்க போறீங்களா? எல்லா படமும் பார்ப்பேன் படி, அப்ப நல்லதுக்கிட்ட எல்லாம் தெரியும். மலைக்கு போயிட்டு வந்தீங்க போல இருக்கு. இது எதுக்கு நான் இது ஸ்பெசிபிக்கா கேட்கறேன்னா படி லைஃப்ல என்ன நடக்குதுன்னு ஒருத்தருக்கு சில விஷயங்கள் எப்படி தெரியும்னா ஃபேஸ்புக்னால தெரியும். இது வந்து லைவ் வெப்காஸ்ட், பவர் ஆஃப் தி இன்டர்நெட் பத்தி பேசுறீங்க. தட்ஸ் ஹவ் ஐ நோ தட் படி மலைக்கு போயிட்டு கிளீனா வந்திருக்காரு திரும்பின்னு. எஸ் சார், எஸ் சார். Yeah, one more guest coming. சார் சார் தேங்க்யூ சோ மச். இந்த வருஷம் சிஃப் ஒவ்வொரு வருஷம் கொஞ்சம் பெருசா வளர ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்ல. இந்த வருஷம் லைவா வெப்காஸ்ட் பண்றோம். நம்ம வெப்சைட்ல வந்து லேண்டிங் பேஜ் போட்டு இது ஃபுல்லா இந்த நிகழ்ச்சி எல்லாம் 3 கேமரா வச்சு கவர் பண்ணிட்டு இருக்கோம். சினிமாவை பத்தி உங்ககிட்ட நாங்களாம் எதுவும் கேட்கவே முடியாது. பட் இந்த சர்வதேச திரைப்பட விழால உங்க இன்ட்ரெஸ்ட் அண்ட் மற்ற படங்களை நம்ம ஊர்ல பாக்குறது அண்ட் இங்க தமிழ் பிலிம்ஸ்க்கு காம்படிஷன் வச்சிருக்கோம்ல, அதை பத்தி எல்லாம் உங்க கருத்தை கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல, இந்த உலக திரைப்பட விழா வந்து சென்னையில் நடைபெறுவது வந்து உண்மையிலே கலை உலகம், முக்கியமா தமிழ் திரையுலகம் வரவேற்கிறது. பொதுவாக இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் தமிழக அரசுக்கு வந்து நன்றியும் பாராட்டு உண்மையிலே தெரிவிக்கணும். அதற்காக ஐசிஎஃப் ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறது வந்து அவங்களையும் அந்த நிறுவனத்தையும் அவங்க பாராட்ட வேண்டிய விஷயம். முக்கியமாக சரத்குமார், சுஹாசினி அவர்களையும் உடனிருந்து இது பல உதவிகள் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் உலக திரைப்பட விழா வந்து அந்த கலாச்சாரத்தையும் முக்கியமாக இப்போ கதைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப பஞ்சமாக இருக்கு. இவ்வளோ உலக அளவில் படங்கள் வந்தாலும் மற்ற படங்களுடைய கதாம்சங்களை பார்க்கும்போது யதார்த்தத்தை அந்த கலாச்சாரத்தை நம்ம பிரதிபலிக்கிறதுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய கலைஞர்கள் எப்பவுமே உலக அளவில் வந்து பாராட்டப்படக்கூடிய கலைஞர்கள். இந்த திரைப்படங்கள் மூலம் வந்து நல்ல அதனுடைய கான்செப்ட்ல இருந்து சில நல்ல கதைகள் உருவாவதற்கும் டெக்னிக்கலாக வந்து அப்கிரேட் பண்றதுக்கு இது வந்து பெரிய உதவியா இருக்கு. நன்றி. Because I think many of you are involved in that way, supporting it. அந்த film fraternity your help இருக்கிறது நிறைய ஃபெஸ்டிவல் அது கிடையாது. Those who have got passion towards cinema definitely they'll have to support. Thank you so much sir. Thank you so much. இது ஹலோ எஃப்எம்ல இருந்து கேகே கேக்குறாரு மூவி லிஸ்ட் வேணும்னுட்டு. சோ இது சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா மூவி லிஸ்ட் யார்கிட்டயும் எதுவும் கேட்க வேண்டாம்.
8 ஸ்கிரீன்ல வந்து திரையிடப்படுற படங்கள் 8 ஸ்கிரீனுக்கு போனீங்கனாலும் ஒரு அந்த ஷெட்யூல் இருக்கும். இந்த ஷெட்யூல் எடுத்தீங்கன்னா யூ வில் see in that screen வேற ஸ்கிரீன்ல என்னென்ன ஓடுது எல்லாமே அதுல டீடைல்டா இருக்கும். there's a daily bulletin ஒன்னு வரும். so last minute ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் it comes on that cake. so you have a synopsis book ஒன்னு எடுத்துக்கணும், delegate passoட and the screening schedule ஒன்னு எடுத்துக்கணும், and also the daily the day, then you'll do everything fine.